குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் ஆசி மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 24/2/2024ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:31 திதி இன்று மாலை 6:51 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இரவு 11:05 வரை மகம் நட்சத்திரம், பின்பு பூரம் நட்சத்திரம். நாம யோகம் பிற்பகல் 1:25 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் மாலை 6:51 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் இரவு 11:05 வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. மாலை 4:30 5:30 வரை நல்ல நேரம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 3 வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்னைக்கு. இன்றைய தினம் சனிக்கிழமை. மகம் நட்சத்திரம். மகம் மாசி மகம் இன்றைய தினம். எல்லாருக்கும் தெரியும் மாசி மகம்னா என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு. கும்பகோணத்துல இருக்கக்கூடிய அந்த மாசி மகம் குளத்துல இன்னைக்கு எல்லாரும் குளிப்பாங்க, நதிகள்ல குளிப்பாங்க. நிறைய விசேஷங்கள் உண்டு. யாருக்கெல்லாம் அது முடியுதோ அதை செய்யுங்க. இன்றைய தினம் சனிக்கிழமை அப்படின்னு வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவானை இன்னைக்கு வணங்குங்க. பைரவரையும் இன்னைக்கு வணங்குங்க. ஆஞ்சநேயரை வணங்கிட்டு போங்க. யார் யாருக்கு பக்கத்துல கோவில் இருக்கோ அந்த தெய்வத்தை வணங்கிட்டு போங்க. ஆஞ்சநேயர், சனி பகவான். 7 நாள் சனி நடக்கிறவங்களாம் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏத்திட்டு போங்க. அதே போல பைரவர் வழிபாடு இன்னைக்கு பண்ணுங்க. இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள். தூளா இருந்தா கூட பரவாயில்ல, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட பச்சை கற்பூரம் வச்சு பொட்டலம் கட்டி கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் என்ன பதிவு அப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் எக்ஸாம் வருது. 10th +1 +2 எல்லாருக்கும் பரீட்சை வருது. அதனால மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்க யாரை வணங்க வேண்டும், என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். கும்ப லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் சனி பகவானும். மீனத்தில் ராகு பகவான் மாந்தி பகவான். மேஷத்தில் குரு பகவான். சிம்மத்தில் சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் சுக்கிர பகவானும் அங்காரக பகவான். சரி, ஞாபக சக்தி பெருக மாணவர்களுக்கு, இது படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே ஞாபக மறதி தான். இந்த ஞாபக மறதியால சில பேர் எவ்வளோ அவதிப்படுகிறார்கள் அப்படின்றது நிறைய தெரியும். அதனால ஞான சக்தியை அதிகரிக்க, ஞாபக சக்தியை அதிகரிக்க லக்ஷ்மி அயக்ரீவரை வணங்கலாம். இந்த அயக்ரீவர் என்பது விஷ்ணுவின் வடிவம். நம்மளுடைய வேதங்களை காப்பதற்காக விஷ்ணு எடுத்த வடிவம் தான் அயக்ரீவர். வேதங்களை காப்பாற்றி பிரம்மாவிடம் கொடுத்த பிறகும் அயக்ரீவரின் கோபம் தணியவில்லை. லக்ஷ்மி தேவி அருகில் சென்ற பிறகு அந்த கோபத்தை தணித்து சாந்தமானார். அதனால தான் இவருக்கு லக்ஷ்மி ஹயக்ரீவர் அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மி ஹயக்ரீவர் ரூபத்தை தரிசனம் செய்வது ஞானம், நினைவாற்றல், செல்வம் போன்ற பல நன்மைகளை பெற்றுத்தரும்.
கல்விக்கு சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும். ஞானம் பெற ஞானக்காரகனான தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும் என அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் பலருக்கும் பெரிய பிரச்சனையாக இருப்பது படித்தது நினைவில் இருப்பதில்லை என்பதுதான். எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தாலும் படித்தவை மறந்து விடுகிறது என்பதுதான் மாணவர்கள் பலரின் புலம்பலாக உள்ளது, இல்லைங்களா? மாணவர்கள் மட்டுமல்ல, பெரிய பிரச்சனை இந்த ஞாபக மறதி தான். அதனால லக்ஷ்மி அயக்ரீவரை வணங்கலாம். அதே போல இந்த லக்ஷ்மி அயக்ரீவர் ரூபத்தை தரிசனம் செய்வது ஞானம், நினைவாற்றல், செல்வம் போன்ற பல நலன்களை பெற்று தரும். அதுவும் வியாழக்கிழமையில ஹயக்ரீவருக்கு உரிய காயத்ரி ஸ்லோகங்கள் ஆகியவற்றை வழிபடுவதால் நினைவாற்றல் பெருகும். இப்போ இந்த ஹயக்ரீவர் ஸ்லோகத்தை சொல்கிறேன். ஹயக்ரீவர் ஸ்லோகம் நிறைய இருக்கு, இருந்தாலும் சிலதெல்லாம் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. பசங்களுக்கு, இது படிக்கிற பசங்களுக்கு தான் முக்கியமாக இது. அதே போல் இந்த ஹயக்ரீவருடைய மூல மந்திரம் எல்லாருக்கும் தெரிந்தது தான் இந்த மூல மந்திரம். ஏன்னா இந்த மூல மந்திரம் தெரியாத பசங்களே கிடையாது. ஏன்னா இப்போ ஸ்கூல்லேயே இதெல்லாம் சொல்லித்தராங்க. இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா அந்த மந்திரத்தெல்லாம் சொல்கிறேன். எழுதி வச்சுக்கிட்டு பசங்களை தினமும் சொல்லுங்கள். ஞாபக சக்தி ரொம்ப பெருகும், சரிங்களா? பெரியவங்களும் இதை சொல்லலாம், தப்பு கிடையாது. ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. இது ஒரு மந்திரம், சரிங்களா? இது ஹயக்ரீவருடைய மூல மந்திரம். இன்னொரு மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ஐம் ஹ்ரீம் ஹர சௌம் ஓம் நமோ பகவதே ஹயக்ரீவாய விஷ்ணவே மகயம் மேதாம் பிரஞ்சாம் பிரயச்ச பிரயச்ச ஸ்வாகா. இந்த மந்திரத்தையும் சொல்லலாம். இன்னொரு மந்திரம் இருக்கு, இந்த ரொம்ப சொல்ல முடியாதவங்க ஒரு சில மந்திரம், ரொம்ப எளிமையான மந்திரம், அதையும் சொல்கிறேன், அதையும் சொல்லலாம். இதெல்லாம் சொல்ல முடியாதவங்க இது சொல்லலாம். அந்த மந்திரத்தையும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஓம் ஐம் ஐம் ஓம் ஹராம் ஹராம் ஹயக்ரீவாய ஸ்வாகா. இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஓம் ஹர சௌம் ஹயக்ரீவாய நமக. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மந்திரம், சரிங்களா? அதை விட இந்த மந்திரங்கள்லாம் சொல்கிறேன், ரெக்கார்ட் பண்ணி கூட வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்கலாம். ஓம் ருக் யஜு சாம ரூபாய தேதாஹரண கர்மணே பிரண வேதத் கீதவசே மகா அஸ்வசிரசே நமக. ஓம் உத்கீத பிரண ஓத்கீத சர்வ வாகீஸ்வரே வரக சர்வ வேதமய சிந்தத்ய சர்வம் போதய போதய. இதெல்லாம் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா கடைசியா அப்போ சொன்ன இல்லைங்களா அந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் விஸ்வோத் தீர்ணஸ்வரூபாய சின்மயானந்த ரூபினே துப்பியம் நமோ ஹயக்ரீவ வித்யா ராஜாய விஷ்ணவே. ஓம் ஆசக்ராய விசக்ராய சுசக்ராய தீசக்ரினே ஜுவால சக்ராய ச யுக்தவா மகா சக்ராய தே நமக. இதை படிப்போருக்கு நல்ல கல்வியும் செல்வமும் ஞானமும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மந்திரங்கள் தரும். ஸ்ரீ விஷ்ணுபுராணம் அப்படின்னு சொல்கிறது. தினமும் பாராயணம் செய்தால் மிகப்பெரிய பலன் தரும். பெரியவர்கள் மட்டுமல்ல, குழந்தைகளும் இந்த மந்திரங்களை படிக்கலாம். புக்கு வாங்கிக்கோங்க. ஹயக்ரீவர் காயத்ரி மந்திரம் கேட்டிங்கன்னா அது கிடைக்கும். கிடைச்சதுன்னா இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி நீங்கள் படிக்கிற மாணவர்கள் ரொம்ப இந்த ஞானானந்தமயம்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். அப்படி ரொம்ப சொல்ல முடியாதவர்கள் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஓம் ஹர சௌம் ஹயக்ரீவாய நமக. இந்த மந்திரத்தை ஜபிங்க. ஒரு நாளைக்கு 108 முறை சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான மந்திரங்கள் தான். இதை சொல்ல சொல்ல உங்களுக்கு படிப்பு ஞாபகத்தில் வரும், ஞாபக சக்தி பெருகும். அதே போல் இந்த ஹயக்ரீவர் கோவில் செட்டி புண்ணியத்தில் இருக்குது. செட்டி புண்ணியத்துக்கு போயிட்டு பேனா, இந்த பென்சில் எல்லாம் வச்சு உங்களுக்கு இந்த கார்டு கொடுத்துருப்பாங்க, அதை கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க. உங்களால் முடிந்தால்
ஒரு அன்னதானம் பண்ணுங்க. இல்லை சாமி கும்பிட்டுட்டு வாங்க. செட்டி புண்ணியன்ற கோயிலில் ஹயக்ரீவர் இருக்காரு. அங்கே போயிட்டு படிக்கிற மாணவர்கள் ஒரே ஒரு நாள் போயிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. அதே மாதிரி சரஸ்வதி கோவில் இருக்குது கூத்தனூர் அப்படின்னு ஒரு ஊரில். அங்கே போய் ஒரு முறை படிக்க, அதாவது எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி போங்க. போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வேண்டிக்கிட்டு வாங்க. உங்களுடைய ஹால் டிக்கெட்லாம் கொடுத்தாங்கன்னா எடுத்துன்னு வச்சு பேனா, நீங்கள் எந்த பேனாவில் எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த பேனாவை வச்சு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. அதே மாதிரி எக்ஸாம் எழுதின பிறகு ஒரு முறை சாமி கும்பிட்டுட்டு வாங்க. சரிங்களா? நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கு மேம்படும். பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கருத்து வேறுபாடுகளாக குறையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த சில வேலைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். தொழில்நுட்ப செயல்பாடுகள் மீது ஆர்வங்கள் உண்டாகும். வேலையில இருந்து வந்த தடைகளெல்லாம் குறையும். திட்டமிட்ட வேலையில சில மாற்றங்கள் ஏற்படும். மனசுல ஒரு புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்து. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் குறையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் பிறக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு உங்களுடைய மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் மாற்றமான வாய்ப்புகள்லாம் உண்டாகும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். கூட்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வர்த்தகம் தொடர்பான துறைகளில் லாபங்கள் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுடைய கவனம் வேண்டிய நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் கைகூடும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும். கல்வி பணிகளில் இருந்து வந்த இழுபறியான சூழல்லாம் அகலும். உங்களுடைய சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். மனம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்ல அதாவது மனசுல ஒரு காரியத்தை நினைச்சீங்கன்னா அந்த காரியம் அந்த செயல்பாட்டுல உங்களுக்கு மேன்மை கிடைக்கும். அதே போல இந்த வீடு மனை நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்கு. உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புதிய கண்ணோட்டம் உண்டாகும். வெளியூர் தொடர்புகளின் மூலம் மேன்மை ஏற்படும். இன்றைய நாள் உங்களுடைய சில கஷ்டங்கள் குறையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு உங்களுடைய செயல்பாட்டில் உள்ள தடைகளெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம்.
வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். பொது வாழ்வில் மாறுபட்ட சூழல்லாம் ஏற்படும். விளையாட்டு சார்ந்த செயல்பாட்டில் கவனம் தேவை. தற்பெருமையான பேச்சுகளை தவிருங்கள். எதிலும் ஆர்வமின்றி ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு. உங்களுடைய குண நலன்களில் மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் பரிவோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை. அதிசய எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய செயல்பாட்டில் ரொம்ப கவனம் தேவை. அதாவது நீங்கள் பார்க்குற வேலையில் அலுவலகத்தில் எல்லாம் கவனமாக வேலையை பாருங்கள். உத்திரம் நட்சத்திர நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, தன வருவாயில் ஏற்றம் இறக்கமான சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். இயந்திர பணியில் இருப்பவர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள். குடும்ப விவகாரங்களை அடுத்தவர்களிடம் பகிர்வதை குறைத்து கொள்வது இன்றைய தினம் ரொம்ப நல்லது. உறவினர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து செல்லுங்கள். செய்யும் தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளாம் குறையும். எதிர்பாரா சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கு. அதிசய தென்கிழக்கு திசை. அதிசய எண் 9 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். வியாபாரத்தில் மேன்மை இருக்கும். தன வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். திட்டமிட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. நவீன மின்னணு சாதனங்கள் மீது ஆர்வங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் ஏற்பட்ட மன கசப்பு நீங்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். சேமிப்பு தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் எல்லாம் கைகூடும். இன்றைய நாள் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் மேம்படக்கூடிய ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். ஆன்மீகம் சார்ந்த பணியில தெளிவு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். வெளியூர் பயண வாய்ப்புகள்லாம் கைகூடும். அதே மாதிரி வழக்கு விஷயத்தில் உங்களுக்கு புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படும். மற்றவர்கள் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. தம்பதிக்குள், அதாவது கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. எதிர்பார்த்த சில வரவுகள்லாம் சாதகமாக அமையும். இன்றைய நாள் செலவு நிறைந்த நாளாக இருக்கு. அதிசய தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுலாம் சாதகமாக அமைகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஒரு சில செயல்பாடு, அதாவது நுட்பமான ஒரு செயல்பாடுன்னு சொல்லுவோம், அதில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. உங்கள் தோற்றத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். செய்கின்ற முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும். கல்வி தொடர்பான செயல்பாடில் ஏற்ற இறுக்கமான சூழல் ஏற்படும். இன்றைய நாள் ஆரோக்கியம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே சமயம் அரசு ரீதியான ஒரு வாய்ப்பு, அதாவது யாரெல்லாம் அரசு ரீதியான தொழில் பண்ணுறாங்களோ இந்த ஜாப் ஒர்க்கெல்லாம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கெல்லாம் இருக்கும். அதிலெல்லாம் இவங்களுக்கு எதிர்பாராத நல்ல வருவாய் வரக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு. இதுவரைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் நீங்கி ஆரோக்கியம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. அதிசய வடமேற்கு திசை. அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம்
ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பிள்ளைகளிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கு, ரொம்ப கவனமா இருங்க. குடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. சமூக பணி செய்பவர்கள்லாம் இன்னைக்கு அலைச்சல் அதிகரிக்கும். மற்றவர்களின் செயல்பாட்டில் தலையிடுவதை தவிர்த்துருங்க. அதே மாதிரி எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக இன்னைக்கு அமைத்துக்குங்க. அதே மாதிரி வேகத்தை காட்டாதீங்க, நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவிடைய தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அடுத்தவங்களுக்காக ஜாமீன் போடுறதோ அடுத்தவங்களுக்காக பேசுகிறதோ இதெல்லாம் போகாதீங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால் வேகத்தை காட்டாமல் விவேகத்தோடு செயல்பாடு இன்னைக்கு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தேவையில்லாத விவாதங்களை தவிருங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். உறவுகள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பாலின மக்களால் ஆதாயம் அடைவீங்க. நட்பு வட்டம் விரிவடையும். உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். சமூக பணிகளில் அங்கீகாரம் கிடைக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படும். புதிய துறை சார்ந்த அறிமுகம் கிடைக்கும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். சொத்து வழக்குகளில் அனுகூலமான முடிவு கிடைக்கும். எந்த ஒரு காரியத்திலும் திட்டமிட்டு செயல்படுவீங்க. உத்தியோகம் சம்பந்தமா சிந்தனை மேம்படும். நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறும். உயர் அதிகாரிகள் சாதகமாக செயல்படுவார்கள். வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.